தமிழக பட்ஜெட் வரக்கூடிய 5ஆம் தேதி தாக்கலாகும் என்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், சபாநாயகர் அவருடைய தரப்பிலிருந்து இந்த பட்ஜெட் தாக்கல் தொடர்பான செய்தி வெளியாக இருக்கு. மேலும் விரிவாக அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான அரசினுடைய முதல் முழு பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கலாகிறது. 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கலாகிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது தொடங்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படிங்கிறதா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடைய அறிவிப்பாக இருக்கிறது. அதே நேரத்துல தமிழக சட்டப்பேரவையில தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது தொடர்பான என்ன நடைமுறை பின்பற்றப்படும்? ஏற்கனவே உள்துறை அமைச்சகம் தேசிய கீதம் வந்தே மாதம் பாடுவதற்குண்டான நடைமுறைகள் தொடர்பாக மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்க தொடர்பாக கேள்வி முன்வைத்த போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில எவ்விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்துல இந்த விளாத்திக்குளம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கைது நடவடிக்கை தொடர்பாக சபாநாயகர் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது பண்ணும்போது முன் அனுமதி வாங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி சபாநாயகரிடம் கேள்வி முன்வைக்கப்படும் போது சபாநாயகரிடம் கேட்க வேண்டுமா அப்படிங்கும்போது அது மாதிரி விதி இல்லை அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைது தொடர்பான குறிப்பு தன்னிடம் வந்திருப்பதாகவும் இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கைது நடவடிக்கைகள் முழுமையாக தெரிவிக்கப்படும் என்ற அடிப்படையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக எம்எல்ஏ கைது தொடர்பாக அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆனால் சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சபாநாயகருடைய அறை, அதே நேரத்துல சட்டப்பேரவை, எம்எல்ஏ ஆசல் இதெல்லாம் சபாநாயகருடைய வரம்புக்கு உட்பட்டது. அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிறத சட்டப்பேரவையுடைய விதியாக இருக்கிறது. அதே நேரத்துல 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்பாக ஏற்கனவே விளக்கம் கேட்டு அது தொடர்பான விசாரணை என்பது நடைமுறை இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் முழு நேரிலை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அமைதியாக பேரவை நடைபெற வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு ஆளும் கட்சி பதிலும், அதே நேரத்தில் ஆளுங்கட்சி கூறக்கூடிய பதில எதிர்கட்சிகள் கேட்டு அதன் அடிப்படையில் தான் அவை நடவடிக்கையில் தொடர்ந்து அவர்கள் பங்கேற்பதற்கான நடைமுறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முழு பட்ஜெட் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவரக்கூடிய நிலையில் தான் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஒரு மாத காலம் மானிய கோரிக்கை, துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் நடைபெற உள்ளதன் காரணமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கிடையே தொடங்க உள்ளது என்றுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார். உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.